ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, செகண்ட் ஹேண்ட் மிஷின் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, கேட்டுட்டும் இருக்காங்க. அதனால நான் டைரெக்டாக செகண்ட் ஹேண்ட் மிஷின் இதுதான் அப்படி சொல்லிட்டு வாங்கி கொடுக்கறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, வாங்கிட்டு போய் அது என்னென்ன லிப்பர் வரும், என்னென்ன உங்களுக்கு செலவு வரும் அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் அதை சர்வீஸ் பண்ண முடியாமல், அதுக்கு மெக்கானிக் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது முடியலன்னு சொல்லிட்டு எனக்கே நிறைய பேர் கால் பண்ணி சொல்கிறாங்க. அதனால் நான் என்ன முடிவு பண்ணேன்னா, பழைய மிஷின் வாங்கி நம்மளே ஃபுல் சர்வீஸ் பண்ணி புது மிஷின் கொடுத்தா என்ன ரேஞ்சில் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி கொடுக்கலாம். ஏன்னா கொடுக்கறதுக்கு நம்மளுக்கே என்னென்ன மிஷின் என்னென்ன ஃபேர் பார்ட்ஸ் எங்கே கிடைக்கிறதுன்னு நம்மளுக்கே சில டைம் கிடைக்கிறதில்ல. கோயம்புத்தூரில் தான் நான் ஆர்டர் போட்டு வாங்கிக்குவேன். அதனால் தெரியாத வாங்கிட்டு போய் கஷ்டப்படக்கூடாது. இதை புரிஞ்சுக்கிறவங்க, தேவைப்படுறவங்க நம்மக்கிட்ட வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் மிஷின் இப்போ 2வது மிஷின். இது முன்ன ஒன்று ஃபுல் சர்வீஸ் பண்ணி விற்றுட்டேன். இது 6 கல் மிஷினு, 1 மூட்டை கலவை மிஷினு ஒன்று ரெடியாக இருக்குது. நான் இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் ஆச்சு. ஃபுல் சர்வீஸு சுத்தமாகவே பெயிண்டெல்லாம் சுரண்டி எடுத்துகிட்டு பெயிண்ட் அடித்து போன ரதருக்கு எல்லாமே மாற்றிட்டு, முக்கியமாக அதோட சாட்டர் பாக்ஸவே மாற்றிட்டேன். சாட்டர் பாக்ஸ் தான் இருக்கிறதுலே நம்ம உயிர். அது கரெக்டாக இருந்தாவே மிஷின் எல்லாமே கரெக்டாக ஓடும் இல்லையா? அதனால சாட்டர் பாக்ஸ் நம்ம சாட்டர் பாக்ஸ் வாங்கி புதுசு மாட்டிட்டேன். அதனால உங்களுக்கு டோட்டலாகவே புது மிஷின் வாங்கினா என்ன கண்டிஷனோ அது மாதிரி உங்களுக்கு 1 வருஷம் கேரண்டியோட நான் கொடுக்குறேன். யாருமே நீ பழைய மிஷினுக்கு கேரண்டி கொடுக்க மாட்டாங்க. நான் 1 வருஷம் உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் செஞ்சு கொடுக்குறேன். நம்பிக்கைக்கிறவங்க ஃபோன் பண்ணுங்க. இந்த மிஷின் பாருங்கள், 1 வருஷம் உங்களுக்கு கேரண்டியாக கொடுக்குறேன். எந்த பிரச்சனை வந்தாலும் 1 வருஷத்துக்குள்ள மோட்டர்லையும் சாட்டர் பாக்ஸ்லையும் எந்த பிரச்சனைனாலையும் நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா புது சாட்டர் பாக்ஸு, வண்டி 2 2 வீலரும் புதுசு, எல்லாமே அதுக்கு இல்லாததெல்லாம் நான் வாங்கி போட்டு ரெடி பண்ணுறேன். இது 2,30,000 ரூபா. நான் மிஷின் வாங்கினதே கிட்டத்தட்ட 1,80,000 அப்படி வாங்கினேன். இதுக்கு மேலே சாட்டர் பாக்ஸ் மாற்றிருக்கேன், பெயிண்ட் பண்ணியிருக்கேன், சுத்தமாக சுரண்டி எடுத்துகிட்டு பெயிண்ட் பண்ணியிருக்கேன். 2 வண்டி புது வண்டி வாங்கியிருக்கேன். இது எல்லாமே புதுசாக போட்டு அவ்வளோதான். எனக்கு ஒரு 2,10 அப்படி வந்துருச்சு. நம்ம இது கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் வேலை நடந்திருக்கு. எல்லாம் போக ஒரு 2,30 வந்தால் கொடுக்கலான்னு சொல்லிட்டு என் பிளானு. பாருங்கள், வீடியோ பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த மிஷினு. இது பாருங்கள், ஃபுல்லாகவே சுத்தமாக பெயிண்ட்டை ஃபுல்லாகவே சுரண்டி எடுத்துட்டேன். மிஷினை வச்சு தேய்ச்சி சுத்தமாக எடுத்துகிட்டு பெயிண்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புது மிஷின் கொடுத்தா என்ன ரேஞ்சில் எடுக்கணுங்களோ அதுதான் மிஷினு. நீங்கள் பழைய மிஷினுன்னு சொல்லவே முடியாது. எல்லாமே இதில் என்னென்ன போக்குவரத்துக்கு இதோ எல்லாத்தையுமே எடுத்து கழட்டி போட்டு எல்லாமே புதுசு போட்டுட்டேன். இது ரதர்லேருந்து உங்களுக்கு மோட்ரு பழசு. ஆனால் எல்லாமே ரன்னிங் கண்டிஷனில் இருக்கிறத மட்டும் நல்லா வச்சுட்டு மீதி எல்லாம் மாற்றிட்டேன். மோட்டரை மாற்ற கிடையாது, ஃப்ரேம் மாற்ற கிடையாது, மீதி எல்லாமே அதில் மாற்றியாச்சு. இதில் பாருங்கள், 6 கல் இது மிஷின். இது ஒரு பஞ்சுக்கு 6 கல் வரும். இது புது மிஷின் வாங்கினீங்கன்னா டோட்டல் செட்டு இன்றைக்கி ரேஞ்சுக்கு ஒரு 4,10 வந்துடும். அதுக்கு மேலே ஜிஎஸ்டி டிரான்ஸ்போர்ட் வரும். இது நம்ம பழைய மிஷின் வாங்கும்போது உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டு மட்டும்தான், ஜிஎஸ்டி கிடையாது. ஜிஎஸ்டி பழைய மிஷினுக்கு வராது. நிறைய பேர் பழைய மிஷின் வேணும்னு கேட்குறதுனால சரி நீங்கள் பழைய மிஷினை அப்படியே கொடுத்தாலையும் செட் ஆகாது, இல்லை எப்படி பண்ணாலுமே அது உங்களுக்கு வாங்கி சர்வீஸ் பண்ண முடியறதில்லன்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கி சுத்தமாகவே எல்லாமே மாற்றி கேரண்டியோடு கொடுக்கணும் எனக்கு. ஏன்னா பழைய மிஷினை வாங்கி கொடுத்துட்டு, ஆனால் நீங்கள் தான் சொன்னீங்க, நான் போய் அங்கே பார்த்தேன் மிஷின் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டாங்க. அதனால சரி எதுக்கு நம்ம சொல்லிவிட்டு தொல்லை என்னதுன்னு தான் நான் அந்த மாதிரி வீடியோ எதுவும் போடல. இது சுத்தமாகவே ஃபினிஷ் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாமே புது மிஷின் என்னவோ அதே தான். உங்கள் பழசுக்கு புதுசுக்கு எந்த வித்தியாசமே கிடையாது. ஃப்ரேமு மட்டும்தான் பழசு, மீதி எல்லாமே புது சாமான் போட்டேன். சாட்டர் பாக்ஸ் முக்கியமாக அதோட மூளையே நம்ம சாட்டர் பாக்ஸ் தான். பாருங்கள், சாய் கம்பெனிலேருந்து தான் வாங்கி போட்டு நான் சாட்டர் பாக்ஸு புதுசாக மாற்றிட்டேன். எல்லாமே அதே தான். உங்களுக்கு 2 வைப்ரேட்டர் மிஷின், இது 3 வைப்ரேட்டர் கிடையாது, 2 வைப்ரேட்டர் மிஷினு. உங்களுக்கு இது பிளேயாஸ் கல் போடுறதா இருந்தாலையும் இதில் போட்டுக்கலாம். ஆனால் ஃபேன் மிக்சர் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வாங்க வேண்டியது வரும். இது கூட இருக்கிறது 1 மூட்டை கலவை மிஷின் இருக்குது. இன்றைக்கி ரேஞ்சுக்கு 1 மூட்டை கலவை மிஷின் 1 லட்ச ரூபா வருது. இது பாருங்கள், 4 பக்கம் பாருங்கள். பெயிண்ட் எல்லாமே இதில் வந்தது கலர் பச்சை கலர் வந்துச்சு. எனக்கு ப்ளூ கலர் பிடிக்குன்றதுனால சரி ப்ளூ கலர் அடிச்சிட்டேன். ப்ளூ கலர் மிஷினும் நிறையா வருது, அதனால் ப்ளூ கலர் அடிச்சிட்டேன்.
2 வைப்ரேட்டரு. மிஷினு மோட்டருங்க எல்லாமே கம்பெனி மோட்ரு நல்லா இருக்குது. ஃபோட்டோ முழுசாக பாருங்கள். இது வந்து தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் இருக்குது. என் கம்பெனியில் தான் இருக்குது. நான் வாங்கி இது எங்கள் ஒசூர்லேருந்து வாங்கினேன். ஒசூர் பக்கம், ராயக்கோட்டை பக்கம். ஒசூர்லேருந்து ராயக்கோட்டை சென்ட்ரு. அங்கே தான் வாங்கினேன். போய் எடுத்துகிட்டு வந்தேன். நம்ம தெரிஞ்சவங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் தான் அவர் இதுமாரி மிஷின் கொடுக்குறான்னு சொல்லிட்டு சொன்னார். அதனால் போயிட்டு நேர்லேயே போய் பார்த்து பேசி வாங்கி எடுத்துகிட்டு வந்தேன். எல்லாம் போக அதுதான் எனக்கு ஒரு 2,10 செலவாயிடுச்சு இது வரலையும். ஒரு 2,30 வந்தால் கொடுத்துடலாம். ஏன்னா அங்கேருந்து போனது, வண்டி வாடகை வச்சு ஏற்றின்னு வந்தது, இங்கே வந்து இறக்குனது கூலி, அங்கே ஏற்றின கூலி எல்லாமே பாருங்கள். ஒரு மூட்டை கலவை மிஷினு. இது கலவை மிஷின் வந்து முன்னால் இருக்கிற பாடி வந்து நான் புதுசாக கட்டியிருக்கேன். புதுசுன்னா செகண்ட்ஸ் வாங்கி போட்டிருக்கேன். அதுவும் அது இதில் வந்தது பாடி உடஞ்சிருச்சு, ரொம்ப பெண்டாக இருந்தது. அதனால் நான் அதை கழட்டி போட்டு இந்த தனியாக நான் வந்து கிலோ கணக்கில் போயிட்டு நான் வாங்கிட்டு வந்தேன். இது உடைக்கிற இடத்துல போயிட்டு அந்த மேலே இருக்கிற ட்ரம்மு மட்டும் நான் வேறு வாங்கி போட்டிருக்கேன். இது வந்து பெல்ட்டு தான், 2 பெல்ட்டு வந்திருக்கு. உங்களுக்கு 3 ஹெச்பி மோட்ரு. 3 ஹெச்பியா 5 ஹெச்பியான்னு எனக்கு கரெக்டாக தெரில, அது நான் பார்க்கல. 5 ஹெச்பியாக தான் இருக்கும் கிட்ட. 5 ஹெச்பியாக இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. நான் அதை பார்க்கல. 1 ஹெச்பி மோட்டர்னாவே 5 ஹெச்பி வந்துடும் உங்களுக்கு. அதை நான் செக் பண்ணல. நான் வெளியில் இருக்கிறதுனால ஃபோட்டோ பிடிச்சி அனுப்ப சொன்னேன் ஃப்ரெண்டாவே. ஓகே. ட்ரம்மு எல்லாம் சூப்பராக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாமே சுரண்டிட்டு ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு மூட்டை கலவை மிஷின் இது பாருங்கள். பல்லுலாம் எதுவும் ஓரளவுக்கு ஒரு ஆஃப் கண்டிஷன், முக்கால் கண்டிஷன் இருக்குது. உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 வருஷம் எதுவுமே பிரச்சனை இல்லை, ஓட்டலாம். 1 வருஷம் உங்களுக்கு நீ பாட்டுன்னு ஓட்டலாம், எந்த பிரச்சனையும் வராது. மோட்ரு வந்து 5 ஹெச்பி மோட்டர் தான் இது. 2 பெல்ட்டு தான். உங்களுக்கு சத்தங்கத்தெல்லாம் எதுவும் வராது, சைலண்ட்டாக ஓடும். நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணி பார்த்து எடுத்துகிட்டு போங்க. 1. 2வது, நீங்கள் பூஜை பண்ணுற அன்னைக்கு கூப்பிடுங்க, நான் வந்து அங்கே வந்து ஓட்டி காட்டுறேன். இதில் வந்து வண்டி 2 வண்டியும் புதுசே வாங்கிட்டேன். இதில் வந்தது உடஞ்சிருந்தது, அதனால் புதுசு வண்டி வாங்கி ஆர்டர் போட்டு வாங்கி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டார்டர் பாக்ஸு புதுசு. என்னென்ன போயிருந்துச்சோ எல்லாமே மாற்றியாச்சு. வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். இந்த காரில் உட்காந்து பேசுகிறேன்னு எதுவும் நினைக்காதீங்க. நான் வந்து கோயம்புத்தூரில் தான் இருக்கேன். சைட்டு வேலை செஞ்சிட்ருக்கோம். கிணத்துக்கடவுல சொன்னேன் இல்லைங்களா, இங்கே தான் வேலை செஞ்சிட்ருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு வாரமாகவே. அதனால தான் ஊருக்கு போகல. அடுத்தது வந்து இன்னும் ஒரு 5 நாளைக்கு நான் இங்கே கோயம்புத்தூரில் தான் இருப்பேன். யாருன்னா அது லோக்கலில் பேசுகிறவங்க, ஃபோன் பண்ணுறவங்க ஃபோன் பண்ணுங்கள். அடுத்தது வந்து கிணத்துக்கடவு தண்ணி கலகம் வீடியோ தான். இது வந்து பிளேயார்ஸ் 2மே சேர்த்து போடுற மாதிரி. பார்க்குறவங்க நேரில் இப்போ நீ கூட வந்திருந்தாங்க, நேரில் வந்து பார்க்குறவங்க பாருங்கள், சைட்டு பாருங்கள். இல்லை எதனா சைட் எதனா பார்க்கணுன்னாலும் கால் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வந்து நான் தண்ணி கலம் வீடியோ, கோயம்புத்தூரில் கிணத்துக்கடவு வீடியோ போடுறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.